யாழ் மாவட்டத்துல பல்வேறு வேட்புமனுக்களும் நிராகரிக்கப்பட்டது. இந்த காரணம் இவர்களுக்கு ஏமானாக்களுக்கு வயது போயிட்டு இவர்கள் வந்து தங்களுடைய இதுல அடுத்த தலைமுறைக்கு ஹேண்ட் ஓன். நீங்கள் இந்த தைட்டி விகாரே நான் முக்கியமான இஷ்யூ, இந்த பெர்மிஷன் எல்லாம் உள்ளூராட்சி சபைக்கு எல்லாம் வரும். தைட்டியில இந்த விகார வர்றதுக்கான அனுகூலத்தை ஏற்படுத்தினது தமிழரசு கட்சி தான். ரிஜெக்ட் பண்ணிருக்கோம். அந்த இஷ்யூ எடுத்திருந்தால் இந்த அத்திவாரமே நடப்பட்டிருக்கா. தமிழரசு கட்சியோ ஆட்சி அதிகாரத்தை பெற்ற பிறகு இதில் ஒரு பிரியோசனம் இல்லை என்று காட்டுறதுக்கு தானே நாங்கள் செய்தாங்கள் என்று சொன்னால் இவர்களுக்கு அளிக்கிற வாக்குகள் வீண் தானே. இல்ல மக்கள் இப்ப தெளிவா இருக்கிறார்கள். தென்பகுதியை விட வடக்கு கிழக்குல என்பிபி கூடுதலான வெற்றியை பெறும் என்ற ஒரு எண்ணப்பாடுதான் இருக்கு. இல்ல அது உண்மையும் தான். அப்படியான இதெல்லாம் செய்தி எல்லாம் வந்து இருக்குது. அர்ஜுனாண்ட கேம் வந்து கிட்டத்தட்ட ஓவர் தான். அது நினைக்கிறேன் மாகாண சபைக்கும் அவர் வெல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு இஷ்யூ வச்சுக்கொண்டு நீங்க தொடர்ச்சியா நீங்கள் மக்கள் மத்தியில செல்லலாம். வணக்கம் நேயர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் சந்திக்கின்றோம். தற்பொழுது இலங்கை அரசியல் களம் மிகவும் சூடு பிடித்துள்ளது. குறிப்பாக தமிழ் அரசியல் களம். உள்ளூராட்சி வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு பல்வேறு தரப்பினருடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. அரசியல் மிக வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. பாராளுமன்ற குழு உறுப்பினர் அர்ஜுனாவினுடைய பெரும்பாலான விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய தங்கை என்று களமிறக்கப்பட்டவர் அவருடைய அரசியல் பயணத்தில இருந்து விலகி கொண்டிருக்கின்றார். இவ்வாறு பல்வேறு சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல கிழக்கு மாகாணத்திலே பிள்ளையான் மற்றும் கருணாவுக்கு ஆன கூட்டணி ஒன்றும் உருவாகி இருக்கிறது. அதோட வியாழேந்திரனோட ஏற்கனவே கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறது. வடக்கிலையும் பல்வேறு கூட்டணிகள் உருவாகி கொண்டிருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் இத்தேர்தலோடு மிகவும் நெருக்கமாக இலங்கை அரசியலோடு தொடர்ச்சியாக பயணித்து வருகின்ற தமிழீழ விடுதலை இயக்கத்தினுடைய லண்டன் பிரதிநிதி சாம் சம்பந்தன் எங்களோடு இணைந்து கொள்கிறார். உங்களுக்கு மிகவும் அறிமுகமானவர். வணக்கம் சாம். வணக்கம் ஜெயபாலன். வணக்கம் நேயர்களே. திடீரென்று என்ன நடந்தது? வடக்கில குறிப்பாக யாழ் மாவட்டத்துல பல்வேறு வேட்புமனுக்களும் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு கட்சிகளுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய வேட்புமனுக்களும் வடக்கில் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. மற்ற இடங்களில் எல்லாம் நீங்கள் உங்களுடைய வேட்புமனுக்கள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. பாடத்தில் இருந்தவர்களுக்கு இந்த கட்சி உறுப்பினர்களுக்கு இந்த வேட்புமனு தாக்கல் செய்வது சம்பந்தமான அடிப்படை அறிவு போதாததா அல்லது என்ன காரணம்? இதுல நான் உங்களுக்கு 2-3 விதமா சொல்லணும். என்னென்றால் இப்ப மற்ற இதுல என்னென்றால் இந்த 8 மாவட்டங்கள் யாழ், கிளிநொச்சி, மன்னார், முல்லைத்தீவு, பவானியா, வெடிகளோ, திருவோணமலை, அம்பார். நாங்கள் இப்ப டிடிஎன்ஏன்றதுல இப்ப 3 பெரிய கட்சி ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட பார்ட்டிக்கு டெலோ, இபிஆர்ல மற்றது ஜனநாயக போராளிகள் கட்சி இருக்குது. அவர்கள் பதிவு செய்யப்பட்ட கட்சி இல்ல. மற்ற சந்தோமர் தனியாவத்தையும் அந்த கட்சி இப்ப ரிவோக் பண்ணிட்டு அவர் இருக்கு. அப்ப இதுல நீங்க இந்த தேர்தல் சட்டத்தின்படி நீங்கள் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இந்த நாமினேஷன் ஹேண்ட் ஓவர் பண்றதுக்கு ஒரு எலக்ட்ரல் ஏஜென்ட் ஒரு ஆளை நியமிப்பு. கிழக்கு மாகாணத்துல டெலோ தான் புறப்படுத்தது. கிழக்கு மாகாண மண்டைக்குள்ள திருவோணமலை, மட்டக்களப்பும் டெலோ, வவனியாவும் டெலோ, மன்னாரும் டெலோ, முல்லைத்தீவும் டெலோ. இந்த மாவட்டங்கள் எல்லாம் டெலோ இந்த தலைமையிலாம் டெலோ பொறுப்பெடுத்து வேட்புமனு தாக்கல் செய்தது பெரும்பாலும் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. டெலோ என்னது நான் அதுக்கு வாரம் தனியா சொல்ல விரும்பல. கிளிநொச்சியில வந்து சந்திரமாருக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டது. அதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதுல ஒரு சபையை தவிர அது அக்செப்டபிள். அதுல இங்க யாழ்ப்பாணத்துல என்ன, யாழ்ப்பாணத்துல இந்த எங்களுக்கு 9 சபை நிராகரிக்கப்பட்டிருக்குது. அதுலயும் தாத்தனே கொடுத்த சபை அக்செப்ட் பண்ணப்பட்டிருக்கு. இங்கதான் நாங்க இந்த கோஆர்டினேஷன் இங்க என்ன நான் சொல்ல வாரேன்டா, இங்க சுரேஷ் தலைமை, இங்க வந்து சுரேஷ் பிரேமச்சந்திரன் சித்தன்னையும் தான் அந்த நீண்டகால அரசியல் தேர்தலில் சம்பந்தப்பட்ட ஒரு அனுபவமான ஆக்கள் இப்ப எங்கட டிடிஎன்ஏல இருக்கிறாண்டா. யாழ் மாவட்டத்துல சித்தன்னையும் சுரேஷ். அப்ப சுரேஷ் நாங்கள் ஏஜெண்டா நியமிக்கப்பட்டது யாழ் மாவட்டம். ஒருத்தருக்கும் யாழ் மாவட்டத்துல அலுவலகம் இல்லை. டெலோவட்டத்தான் யாழ் மாவட்டத்துல ஒரு கட்சி அலுவலகம். அவர் வீட்டை வச்சுதான் ரன் பண்றதும், பிரேமச்சந்திரனும் வீட்டை வச்சுதான் ரன் பண்றது. என்ன செய்திருக்கணும்னா எங்க டெலோவட்ட ஒரு யாழ் மாவட்டத்தில், அதுவும் யாழ் மாவட்ட சென்ட்ரல்ல எங்கள்கிட்ட ஒரு நல்ல ஒரு கோயிலுக்கிட்ட எங்கள்கிட்ட ஒரு அலுவலகம் இருக்கு. அங்க இதை வந்து கடைசி என்னென்றால் இங்க பெரிய சபை இப்ப 17 சபை. மற்ற மாவட்டங்கள் எல்லாம் சபைகள் குறைவு. இங்க வந்து 17 இதுக்கு இருக்கணும். அப்ப பருத்துறை, தீபம், வடமராட்சி, தென்மராட்சி கணக்கு இது. அப்ப எல்லா இதுகளையும் கொண்டு வந்து இந்த தலைவர் மேல இருக்கிற சித்தண்ண சுரேஷ் எங்கட பக்கத்துல பொறுப்பா சுரேனா போட்டது. அப்ப இது ஒரு எல்லாரும் கூடி இப்ப ஓரளவு சரி பார்த்திருக்கோம் இந்த ஹேண்ட் ஓவருக்கு. ஆனால் இப்ப சுரேஷ் பிரேமச்சந்திரன் அந்த பார்ட்டியின் செக்ரட்டரிகளுக்குத்தான் இந்த தகவல்கள் எலெக்ஷன் கமிஷனால வரும். அப்ப இந்த டிடிஎன்ஏ இந்த செக்ரட்டரியா இருக்கிறது பிளட்டை சேர்ந்த
நினைக்கிறேன் இப்ப குரு அது ஆர்ஆர் சேர்த்த உடனே இப்ப நினைக்கிறேன் அது குருன்ற பேருக்கு மாற்றப்பட்டிருக்காங்க. இப்ப குருவுக்கு இந்த தகவல் வந்தது. இப்ப இதுல நாங்கள் இப்ப இந்த சட்ட திட்டங்கள் என்னென்றால் இந்த பெண்கள் இத்தனை வீதம் 20% என்ன இருக்கணும், 30 வயதுக்கு உட்பட்டாக்கள், அது அந்த தேர்தல் நடைமுறை எல்லாத்தையும் டிடிஎன் பின்பற்றிருக்கு. அதுல ஒரு பிழையும் இல்லை. இங்க பிழை நடந்தது என்னென்றால் இந்த 30 வயதுக்கு உட்பட்டாக்களை உறுதிப்படுத்துறதுக்குரிய அத்தாட்சி பத்திரத்துல இந்த ஒரிஜினல் ஜேபிடி கையெழுத்து வச்சு கொடுத்தீங்கன்னா அதே அந்த மாவட்ட அத்தாட்சியில இந்த ஒரிஜினல் காப்பி ஏதோ வகைப்படையில் என்றால் அந்த குற்றச்சாட்டு. ஆனால் இப்ப சுரேஷ் பிரபஞ்சன் போய் இந்த முதல் நாள் கேட்டிருக்கிறார் இப்படி அந்த இப்படி அந்த கேட்க அங்க யாழ்ப்பாணத்துல இருக்கிற அந்த ஏஜென்ட் சொல்லிருக்க இல்ல நீங்க காப்பி பிரதியை வச்சாலும் சரியன்று. அப்ப அந்த அடிப்படை தான் இவ கொண்டே ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்கோம். அங்க கொழும்புல இருந்து சொல்லியிருக்கோம் இல்ல இதோட அக்செப்ட் பண்ணிடலாம், ரிஜெக்ட் பண்ணப்படும். அதை வச்சுதான் நாங்கள் இப்ப சட்ட ரீதியா அணுகிறோம். இதுல ஒரு சின்ன ஒரு தவறு தான் நடந்திருக்கு. இப்ப தேர்தல் திணைக்களத்தால சொல்லப்பட்ட பெண்கள் பிரதிநிதித்துவம் எங்ககிட்ட இருக்குது, 30 வயதுக்கு உட்பட்ட பிரதிநிதித்துவம் எல்லாம் அது எல்லாமே உள்ளடக்கப்பட்டிருக்கு. இங்க ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக் ஒரிஜினல் காப்பிக்கு பதிலாக ஒரு போட்டோ காப்பி வைக்கப்பட்டிருக்கு. அந்த இவர்கள் 30 வயசுதான் ஏற்கனவே தேர்தல் ஆணைக்குழு இவர்களுக்கு செய்தி, அதாவது கட்சியினுடைய செயலாளர்களுக்கு தொடர்ச்சியாக செய்திகளை அனுப்பி இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் அதுல கவனத்தை எடுக்கல. பார்ட்லி அதை ஒரு பிளேம் எடுக்கலாம். நான் சொல்றேன் என்னென்றால் இது இப்போ தனி ஒரு பார்ட்டியில தானே இது ஒரு 3-4 பார்ட்டி இருக்கீங்கல்ல. இந்த யாழ்ப்பாணத்துல நடந்த பிரச்சனை என்னென்றால் ஒரு கோஆர்டினேஷன் என்ன கேட்டீங்கன்னா நான் சொல்றேன் கோஆர்டினேஷன் இருக்கே இல்லையா. அதாவது இப்ப சித்தண்ண என்ன இதான் இந்த பிரச்சனை. இவர்களுக்கு ஜெயமானாக்களுக்கு வயது போயிட்டு இவர்கள் தங்களுடைய இதுல அடுத்த தலைமுறைக்கு ஹேண்ட் ஓவர். இப்ப சுரேன் ஓரளவு ஜங் இருக்கிற ஓடுபட்டு தெரியும். இப்ப சித்தன்னைக்கு ஒரு வயது, அவர் அடுத்த கஜதீபன் அங்க இதுல ஹேண்டில் பண்ண மாற்றப்பட வேணும். நியாயமான விஷயம் தான் அது. இப்ப சுரேஷ் பிரேமச்சந்திரனுக்கு இப்ப வீட்டை விட்டு வெளியில தனக்கு ஓடி தெரிகிறது ஒரு வயசு வந்தால் எல்லாருக்கும் அந்த மூப்பு இல்ல. இப்ப இன்றைக்கு அடுத்த கட்டத்தை இனி முன்னுக்கு தள்ளணும். இது ஒரு நல்ல ஒரு படிப்பினை. இனியாவது நடக்கிற தேர்தல்ல இவர்கள் பிழை இவர்கள இருக்கைக்குள்ள இவர்கள் எப்படி அந்த குற்றச்சாட்டை அரசாங்கத்தின் மீதோ அல்லது முதல் ஒரு சர்க்குலேஷன் வரைக்கும் இந்த தேர்தல் நாமினேஷனுக்கு முன்னம் வரைக்கும் அந்த இருக்கையில் பிறகு இடையில தான் இந்த ஒரிஜினல் மவுண்டர்ல ஆக்கர் தானே இந்த ஏஜென்ட் மேர் அதுல சில பேர் சொல்லி இருக்கிறாங்க, கிளிநொச்சியிலே சொல்லி இருக்கணும். இல்ல நீங்கள் போட்டோ காப்பியும் அவர்களுக்கும் தெளிவில்லை. அடிக்கடி இந்த சட்டங்களை மாத்திக்கொண்டு இருக்கேக்குள்ள இதெல்லாம் இந்த புதுக்க லோக்கல் தானே 30 வீதத்துக்கு 30 வயசுக்கு உட்பட்டாக்கள் இத்தனை பேர் இருக்கணும், பெண்கள் கட்டாயம் இத்தனை பேர் இருக்கணும். இந்த வட்டாரங்கள் எல்லாம் இப்ப பிறகுகள் உருவாக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு இருக்குதானே. யாழேந்திரன் அவர்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தான் தோற்பார் தெரிஞ்சு கொண்டு வேட்புமனுக்களை நிராகரிக்கிற மாதிரி செய்திருந்தார். இப்ப அப்படி ஒரு தன்மை உங்களோட கட்சியில இருந்ததா? டிடிஎன்ஏக்கு இல்ல. இப்ப இது உங்கள்ட்ட 25% பெண்கள் இளவயதோர் அந்த குறிப்பிட்ட வீதத்தினர் இதெல்லாம் சரியாக இருந்திருக்கு. உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கல? எங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கல. உங்களுக்கு வேட்பாளர் பிரச்சனை இருக்கல? எங்களுக்கு வேட்பாளர் பிரச்சனை இருக்கல. எங்களே ஒரே ஒரு பிரச்சனை ஒரிஜினல் காப்பிக்கு பதிலாக மூல பிரதியை வச்சாதான் அதெல்லாம் ஜேபி சர்டி வேணும். இப்ப ஐடென்டி கார்டை கொடுக்குறோம். இப்ப நீங்கள் ஒரு ஆளா 30 வயசு உரிப்படுத்துறதுக்கு இலங்கையில ஐடென்டி கார்டு ஒரு லெஜிட்டிமேட் இது ஐடென்டி கார்டுல நீங்கள் அந்த டிஜிட்டல் தொழில்நுட்பம் வந்துட்டதாக அந்த ஐடென்டி கார்டு நம்பரை போட்டு அடிக்கவே இதை சொல்லும். இவர் உண்மையில 30 தேர்தல் ஆணையாளர் இன்னொரு ஆவணம் வேறுமென்று கேட்டா கொடுத்துத்தானே ஆகணும். வேற வழி. இன்னொரு பிரச்சனை இருக்கு என்றால் ஊசி அர்ச்சனா சுயேட்சை குழுவில் நின்றவர் உலகத்திலேயே தான் மட்டும்தான் ஒரே ஒரு அறிவாளி என்ற அளவுக்கு தான் இவ்வளவு நான் கதைச்சு கொண்டு வந்தேன். அவருடைய வேட்பு மனுவில ஒரே ஒரு பிரதேச சபைக்கு தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. நான் உங்களுக்கு போன கடந்த பேட்டியிலே சொன்னா என்னென்றால் இது ஒரு கட்சிகள் இரண்டா இது ஒரு 17 சபைக்கும் நீங்கள் ஆட்கள் எடுக்கிறதுன்றது இவர் ஒரு இண்டிபெண்டா இப்ப கடந்த தேர்தலாம் இந்த உருவாக்கப்பட்ட ஒரு இண்டிபெண்டன்ட். அதுதான் சில பேர் வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா வேணுமென்றே இந்த வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்படுற மாதிரி கொடுத்திருக்கலாம் என்று. இவைக்கு என்னென்னால் அவர்கள் கேட்கின்ற 25% பெண்கள் 25% இளையோர்களை எல்லாம் சமர்ப்பிக்கிறதுக்கு இவர்கள்ட்ட ஆட்களே இல்லை. ஆளணி இல்லை. இவர்கிட்ட ஆளணி இல்லை. அதோட ஃபார்ம் ஃபில் பண்ணணும். அந்த ஐடென்டி கார்டு எல்லாம் மற்றது அவர் இந்த பிரதேசத்துல வசிக்கிறார் கணக்கு. அதுல இந்த பாராளுமன்ற தேர்தல் மாதிரி பாராளுமன்ற தேர்தல்ல அம்பாந்தோட்டையில இருக்கிறவர் யாழ்ப்பாணத்துல போட்டி போடலாம். இதுல அப்படி நீங்க செய்யலாது. நீங்க இப்ப நல்லூர்ல இருக்கிறவர் யாழ்ப்பாண மாநகர சபைக்குள்ள போட்டி போடலாம். அது மணிவண்ணன் உங்களுக்கு தெரியும். போன முறை சுமந்திரன் ஒரு வழக்கு போட்டு மணிவண்ணன் இதை முடக்கி வச்சிருந்தவர். இரண்டா இவர் அந்த எல்லைகளை வசிக்க இல்லையா அந்த இதை காட்டி
அப்ப இதுல எல்லாம் கணக்கு சிக்கல் இருக்கு. மற்ற 30 வயசுக்கு உட்பட்ட ஆக்கள் இத்தனை சர்டன் பெர்சன்டேஜ் அந்த அப்ளிகேஷன்ல இருக்க வேணும். பெண்கள் நிராகரிக்கப்பட்டது இல்ல மணிவண்ணன் அது வந்து அந்த கேர்ளின் ஏதோ ஜேபி வந்து சில பிரச்சனை நடந்தது கனவே இருக்கிறா. ஜேபி சில இடத்துல தன் சீலை அடிச்சிருக்கிறார். அப்ப கையெழுத்து போடுற சில இடத்துல கையெழுத்து போட்டு நீங்க டேட்டையும் போடுவோம். இதுல தான் பாப்பாரு. நீங்க ஜேபி வந்து ஒரு உறுதிப்படுத்தி ஒரு தன் பிராங்க் அடிக்கல, அவர் அதுக்கு கீழே கையெழுத்தும் வைக்கணும், அதோட அந்த டேட்டும் போடணும். அப்ப சில பேருக்கு பிராங்க் பண்ணப்பட்டிருக்கு, சில பேருக்கு அவர் கையெழுத்து போட்டா டேட்டை போட்டு. இது ஒரு அடிப்படையான விஷயங்கள்ல எங்களுடைய ஆட்களுக்கு வந்து கொஞ்சம் பற்றாக்குறை இருக்கும். இல்ல இதுல என்ன பிரச்சனை என்றா இப்ப இவியலுக்கு இப்ப வைங்க இப்ப இவ யாழ்ப்பாணத்துல இருக்கணும். யாழ்ப்பாணத்துல இருந்துட்டு நீங்கள் உருவாத்துறையில இருக்கிற ஒருத்தருக்கு சொல்றது ஓகே நீ போய் இப்ப நீங்க கேண்டிடேட்னா சொல்ற ஓகே ஜெயபாலன் நீ உருவாத்துறையில இதுகள் எல்லாத்தையும் ஜேபி எடுத்து எல்லாம் உறுதிப்படுத்தி கொண்டு வர. அப்ப ஆக்களை போடணும், இதெல்லாம் பார்க்கணும். இஞ்சால பருத்துறையில இருந்து எடுக்கணும், சாவச்சேரியில இருந்து வரும், இஞ்சால வரும். யாழ்ப்பாணத்துல 17 சபைக்கும் போறதுன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 350 இருந்து 400 வரைக்குமான வேட்பாளர்கள் தேவை. அந்த வேட்பாளர் மாத்திரம் இல்ல, சும்மா அவைகள் வந்து அந்த வயதுக்குட்பட்டவருக்கு நம்ம பார்க்கணும், பெண்கள் இருக்கிறான்னு பார்க்கணும், அப்புறம் அவை இந்த பர்த் சர்டிபிகேட் ப்ரூவ் பண்ணணும், அவை ஐடென்டி கார்டுகள், அந்த எல்லைக்குள்ள வசிக்கணுமான்றது அத்தாட்சி பத்திரங்கள், இது எல்லாத்தையும் செக் பண்ணி தான் நீங்க ஒரு ஹேண்ட் ஓவர் பண்ணிக்கல இது எல்லாமே அட்டாச் பண்ணி படம் பண்ணுவோம். ஏன்னா மேன் பவர் தேவை, இதெல்லாம் செக் பண்றது. நாங்கள் டிஎன்ஏ அறிக்கைகளை மார்டின் ரோட் தமிழக கட்சி அலுவலகத்தில் எல்லாம் கூடி அங்க ஃபைனலைஸ் பண்ணப்படும். அப்ப இங்க அந்த கோஆர்டினேஷன் நடக்கப்படலைன்னா நான் ஒத்துக்கொள்றேன். அந்த கோஆர்டினேஷன் இங்க நடக்கப்படும். இதுக்கு எதிராக வழக்குகள் போடுற எண்ணம் இப்பவும் இருக்கா அல்லது கைவிட? இல்ல நாங்கள் இது அதுக்கு பின்னாடி இப்ப நாங்கள் எங்க இந்த பேச்சாளர் சுவேன் உடனடியாக யாழ்ப்பாணத்திலிருந்து உடனே கொழும்புக்கு அண்டைக்கு ரிஜெக்ட் பண்ணப்பட்ட அண்டை உடனே வலிக்கிட்டு நாங்கள் சட்ட ரீதியான இதுகள் நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம், ஆலோசனைகள் எடுத்து சட்டத்திறனியம் அணுகிட்டம். அதுக்குரிய இதுகள் டிராப் பண்ணப்படும். 24ஆம் தேதி மண்டே இந்த இது டிராப் பண்ணப்பட்டு சுப்ரீம் கோர்ட்ல இது கையளிக்கப்படும். அப்ப சுப்ரீம் கோர்ட் வந்து இனி அது டேட் எடுத்து அது ப்ரொசீஜர் ஒன்று இருக்குதானே, அந்த டேட் எடுத்து நான் நினைக்கிறேன் டியூஸ்டே வந்து இந்த கேஸ் வந்து வரும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்தால். வாய்ப்பு இருக்கா? நீங்கள் இதுல உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா? அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஏன்னா இதுல எல்லா சட்டங்களையும் நாங்கள் இதுல எங்களுக்கு பெண்கள் பிரதிநிதித்துவ ஷார்டேஜ் பிரச்சனை இல்லை. அப்படி அந்த மெயின் இதுகள் என்றால் அது ஒண்ணும் செய்யலாம். பட் 30 வயசுக்கு உட்பட்ட எல்லாமே இருக்குது. இங்க வந்து ஒரு ஐடென்டி கார்டை கொடுத்துருக்கோம். ஆவணத்துலதான் பிரச்சனை, ஆவணத்துல போட்டோ காப்பி கொடுத்தாதான் பிரச்சனை. அப்ப இது ஒரு பெரிய இஷ்யூ இல்ல. இப்ப இந்த தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்கின்ற பொழுது கட்சிகள் வந்து அந்த தங்களுடைய அந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிக்காக கடைசி நேரத்துலதான் வேட்புமனுக்களை தாக்கல் செய்வது வழக்கம். இதை முதலே தாக்கல் செய்திருந்தால் இந்த பிரச்சனையை தவிர்த்துக் கொண்டிருக்கோம். முதலே நாங்கள் கொண்டு போய் அங்க ஆட்கள் குறைவா இருக்கீங்களே அந்த அவைகளே சொல்லினோம் இல்ல இதை போய் திருத்தி கொண்டாங்க, இதுல பிரச்சனை இருக்கு. கடைசி அதுவும் ஒரு குறைவை கடைசி நேரத்துல தனி கட்சியா நான் உரிய டைரக்ட் ஆன்சரை கொடுப்பேன். இது ஒரு கூட்டு கட்சியா இருக்கே. இப்ப நொமினே ஏஜென்ட் வந்து சுரேஷ். இப்ப நாங்கள் கொண்டு எங்களோட செலவு சாப்பிட சுரேஷ் கொண்டே கொடுக்கல, அவங்க ரிஜெக்ட் பண்ணப்பட்டோம். இது அதுவும் ஒன்று இருக்கு. இப்ப நாமினேட் பண்ணப்பட்ட சுரேஷை தவிர சுரேன் கொண்ட கொடுத்தாலே ரிஜெக்ட் பண்ணலாம். அதுவும் அந்த லோவில் இருக்கு. அந்த உங்களுக்கு யார் நாமினேஷன் இருக்கோ அவர் தான் ஹேண்ட் ஓவர் பண்ணலாம், வேற ஒரு ஹேண்ட் ஓவர் பண்ணலாம். இன்னொரு தவறு வந்து இவர்கள் கடைசி நேரத்தில் கொண்டு இதுல கையளிக்க வலிக்கிட்டது அங்கே இருக்கிறார்கள். இப்ப யாழ்ப்பாணத்துல ஊறிப்பட்ட சுயேட்சை குழு, ஊறிப்பட்ட அரசியல் கட்சிகள். அப்ப அவர்களுக்கு உடனே டக்க கண்ணி இதை செய்து இதை திருத்தி கொண்டாங்க, அவர்களுக்கு டக்கன் எல்லாம் வேண்டி வைக்கணும். பிரதான எல்லாம் செக் பண்ணுங்க, எல்லாம் வேண்டி வச்சுட்டு இந்த டைமுக்கு ஏன்னா அந்த 12 மணிக்கு கட் அவுட் டேட்டா அவள் டக்குன்னு எல்லாம் அப்ளிகேஷன் போகும். அந்த டைமுக்கு இடையில எடுத்து வந்து இன்னொரு சபையில நான் 12:10 கொடுத்தா ரிஜெக்ட் பண்ணி விட்டாங்க. அந்த டைம் பின்னால உங்களை ரிஜெக்ட் பண்ணி விட்டுருவாங்க. டவுட் பெரியக்குன்னா கொழும்புல இருக்கிற சீஃப் எலெக்ஷன் அங்க கமிஷனர்ட்ட கேட்பினோம். அதான் எங்களுக்கு நடந்தது. எங்களுக்கு அதுல வைத்தோன்னு சொல்லி இல்லை, ரிஜெக்டட். கொழும்புல இருந்தா இந்த ஆர்டர் வந்தது. இல்ல பொறுத்த வரைக்கும் அஞ்சுராம் வேட்புமனு தாக்கல் செய்து போட்டு வெளியில வந்து சொல்லிட்டா தங்களை பெரும்பாலும் ரிஜெக்ட் பண்ண அவருக்கு இரண்டா அங்க எழுதப்பட்ட சட்டத்துல அவருக்கு தெரியும் தன்னிட்ட இனஃப் 30 வயதுக்கு உட்பட்ட ஆக்கள் கேண்டிடேட் இல்ல, பெண்கள் கேண்டிடேட்டே இல்ல, கேண்டிடேட்டே இருக்கே அவருக்கு தெரியும். இங்க இது தனக்கு அது ஒரு அந்த சர்க்குலர்ல இருக்கிற மெயின் இதையே அவருக்கு ஃபுல்ஃபில் பண்றதுக்கு அங்க இல்ல. உள்ளூராட்சி சபை தேர்தல் கட்சிகளுக்கு ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு? நிச்சயமா இதுல 2 விதமா பார்க்கணும். ஒன்று வந்து எதிர்கால தலைவர்களை வளர்க்கறதுக்கு இப்ப எங்க கட்சியினுடைய அடிமட்டத்துல இருந்து தங்களுக்கான ஒரு தலைமையை கொண்டு வர்றது வந்து அது ஒரு பார்ட். அதை விட உள்ளூராட்சி மெயின் இதுகள் என்ன, அங்க சுடலைகள், ரோட் சிஸ்டம்,
தெருவிளக்குகள், அப்படி அந்த அடிப்படை அந்த சுகாதார கழிவுகள், அடிப்படை தேவைகளை அடிப்படை தேவைகள், அந்த குப்பைகள், இப்ப யாழ்மான அந்த குப்பை பிரச்சனை, இதுகள் அந்த மக்கள் அடிப்படை அரசியலோட இணைக்கிற ஒரு விஷயமா இருக்கிறபடியா உங்களுடைய அந்தந்த கட்சிகள் வந்து தங்களோட அரசியலை இதுக்கு நிறுவ பார்த்திருக்கணும் அப்படியா? அரசியல் மாத்திரம் இல்ல, மக்கள் மத்தியில நீங்கள் இப்ப மக்கள் ஏன் உங்களுக்கு அரசியல் தரணும், நீங்கள் என்ன மாதிரி செய்றீர்கள்? இப்ப IPDP இருக்கும், தமிழரசு கூட்டணி இருக்கும், அங்கே இருக்கும். அப்ப இந்த சபை ஓகே, இந்த சபையை நல்லா செய்து இப்ப சொல்லிதான், இப்ப நல்லூர் யாழ்மான சபையை இவங்க டெலோ நல்லா ரன் பண்ணுது. அப்ப நல்லூர்ல ஏன் இப்படி இருக்குது? மக்கள் கொண்டு மக்களுக்கு தெரியும் தானே. ஓகே, மக்கள் சொல்லி இந்த இடத்த குப்பை அள்ளுப்படையில அங்க என்ன மாதிரி செய்யறாங்க, அங்க ரீசைக்கிளிங் செய்யறாங்க, புதுசா இதா இருக்குது, இப்படி கிளீனா இருக்குது, ரோடு எல்லாம் கிளீனா இருக்குது, தெருவிழாக்கு எல்லாம் இரவில இந்த எனக்கு ரோட் போயெல்லாம் அப்படியா அந்த விஷயோட போய் மக்கள் தங்களோட கண்ணால இவளை பார்க்க மக்கள் தங்களுக்குள்ளே கம்பேர் பண்ணி கதைப்பார்கள். இப்ப நாங்கள் வந்து சொல்றோம் தானே, UK இந்த லைஃப் பெட்டரா இருக்கு, சுவிட்சர்லாந்து லைஃப் பெட்டரா இருக்கு, கனடால இப்படி லைஃப் பெட்டரா இருக்கு, நாங்கள் எங்களுக்குள்ள கதைக்கிற மாதிரி இந்த சபையில நீங்கள் எந்தெந்த கட்சியை அந்த வித்தியாசம் மக்களுக்கு பார்க்க தெரியுதா? நிச்சயமா கனடாங்களே அந்த கம்ப்ளைண்ட்கள் தொடர்ந்து அந்த நேரத்தில் எல்லாமே TNA இருக்கு. இந்த இப்ப கம்பெடிஷன் கூடிட்டு தானே. இப்ப இதுல NPP ஒரு முக்கிய பாத்திரத்தை வகிக்க போகுது, JVP. இந்த JVP NPP. அப்ப இன்றைக்கெல்லாம் இது இனித்தான் இந்த முறை தேர்தல் ஒரு இவனாம என்ன TNA நீங்கள் என்னதான் இருந்தாலும் அது TNA தான் நடக்கும் எல்லாம். இந்த முறை அது தமிழ் கட்சி தனியா தான் நிக்குது. மற்றது வந்து இந்த தேர்தல்ல வந்து இன்னொரு விஷயம் இருக்கு. உள்ளூராட்சி தேர்தல்ல வெல்லுறது வந்து உங்களுக்கு அங்கால மாகாண சபைக்கான ஒரு அடித்தளமாகவும் அமையும் இல்லையா? நிச்சயமா. இப்ப இதுல உள்ளூராட்சி இதுல வந்து நீங்கள் போட்டியிடல என்றால் இப்ப ஊசி அர்ஜுனா போட்டியிடலாம் போறதெல்லாம் இதை இந்த மாகாண சபை தேர்தல் கனவுகளை எவ்வளவு தூரம் பாதிக்கும்? ஒரு சிலர் பாதிக்க மாட்டேன். இதுல இன்னொரு முக்கியமான சொல்லணும் என்னன்னா, இந்த உள்ளூராட்சி தேர்தல்ல நீங்கள் இந்த தைடிவிஆரே நான் முக்கியமான இஷ்யூ, இந்த பெர்மிஷன் எல்லாம் உள்ளூராட்சி சபைக்கெல்லாம் வரும். விஆர காட்டுறதுக்கு அனுமதி வழங்குதா? இப்ப நீங்க இந்த தைடிவிஆரே பெர்மிஷனை கொடுத்தது வந்து சுயர்தன் என்கின்ற தமிழரசு கட்சி விட்ட. இப்ப நீங்க இங்க எடுத்தீங்கன்னா வழிகளுக்கு டெலோ ரன் பண்ணி TNA இருந்தாலும் டெலோ கையிலாம் வழிகளுக்கு எங்கட சுரேஷ் எங்கட நிரோஷன் என்றவர் தான் எங்கட நிரோஷன் தலைமை குழு உறுப்பினர் வச்சிருந்தது. இந்த நிலாவரையில இந்த தைட்டி மாதிரி நிலாவரையும் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டா இருந்தது. இந்த நிலாவரையில புத்தரிசில வைக்கிறதுக்கு எத்தனையோ தரம் முயற்சித்தோம். இதுக்கு தான் சல்யூட் பண்ணுவேன் எங்கட நிரோஜன் தனி முயற்சி. மக்களும் எல்லாம் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர். ஆனா அந்த தவிசாளர் என்ற ரீதியில அவர் உடனே ஒரு போன் கால் அடிச்ச உடனே போய் நிற்பார் அந்த இடத்துல. தையிட்டியில விகார வர்றதுக்கான உண்மை அந்த அனுகூலத்தை ஏற்படுத்தினது தமிழரசு கட்சி தான். அது அதிசயத்தை அந்த நேரம் அது மிலிட்டரி கண்ட்ரோல்ல இருந்தது. அந்த நிலப்பரப்பும் இருந்தாலும் அவர்கள் உள்ளூராட்சி சபைக்கு பிரதேச சபைக்கு விண்ணப்பித்து தானே இதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிருக்கோம். நம்ம துணிஞ்ச அந்த நேரம் பாதுகாப்பு பிரச்சனை இதெல்லாம் இருக்கலாம், ஆனா ரிஜெக்ட் பண்ணிருக்கணும். அந்த நேரமே அந்த இஷ்யூ எடுத்திருந்தால் இந்த அத்தியாரமே நடப்பட்டிருக்கா. இப்ப நீங்கள் ஒரு உள்ளூராட்சி இன்றைக்கு எங்களுக்கு விளையாட்டுத்துறையில நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய தலைவர் குட்டிமணி தங்கத்துறை ஆக்களுக்கு சில வைக்கல இப்ப விளையாட்டு நகர சபை கலைக்கப்பட்ட பிறகு அது அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கபடியா எவ்வளவு பிளாக் பண்ணி அட்மினிஸ்ட்ரேட் செக்ரட்டரி வந்து பயப்படுறா அதை கொடுக்குறதுக்கு. அப்ப உள்ளூராட்சி சபைக்கு சரியான அதிகாரங்கள் இருக்கு. நீங்கள் அங்கே ஒரு கட்டடம் கட்டுறதுக்கோ அங்கே ஒரு சிலைகள் நிறுவுறதுக்கோ ஒரு இதுகளை உள்ளூராட்சி சபை தான் கொடுக்கக்கூடிய அதிகாரங்கள் இருக்கு. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி எடுத்துக்கொண்டோம் மாகாண சபைக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லினோம். மாகாண சபையை வச்சு நாங்க என்ன நாக்கு வலிக்கிறதான்ற அப்ப பிறகு என்னத்துக்கு இங்க உள்ளூராட்சி சபையில போட்டிடுற? இந்த மாகாண சபைக்கு நல்ல உதாரணம் சொல்றேன். இந்த கொழும்பு போர்ட் சிட்டி பிரச்சனை வரைக்கும் இல்லையே அந்த இடம் பார்லிமெண்ட்லயே சொன்னவங்க இன்றைக்கு மாகாண சபை இருந்திருந்தால் நீங்கள் எங்க மாகாண சபையின் அனுமதி இல்லாம நீங்கள் அந்த போர்ட் சிட்டின் இது அனுமதி கொடுத்திருக்கலாம். அப்ப மாகாண சபையை நீங்கள் ரன் பண்ணாம இருக்கீங்கல்ல, கவர்னர் வந்து கவர்மெண்டால நியமிக்கப்படுறாரு. அப்ப கவர்னர் அனுமதியோடய நீங்கள் எல்லாத்தையும் செய்துட்டு போகலாம். குறுந்தூர்மலை இதுகள் எல்லாம் இந்த மாவட்ட நீதிபதிகள் இதுகள் எல்லாம் அந்த மாகாண சபைக்குள்ள அடங்குற இதுகள். அப்ப எங்கட மாகாண சபையின் இதுகள் ஒத்துழைப்புகள் இல்லாம சில நீங்க செய்யலாம். நான் சொல்லல இந்த மாகாண சபை வந்து இந்தியாவில இருக்கிற மாகாண சபைக்கு ஒத்து அதிகாரம் இருக்குன்னு சொல்லல, அதோட குறைஞ்ச அதிகாரம் இருந்தாலும் அந்த லிமிடெட் பவர்ஸை பாவிச்சு நாங்கள் செய்யக்கூடிய இதுகள் இருக்குது. அதுல ஞாபகம் இது இருக்கு. தமிழரசு கட்சி அதை எடுத்திருந்த நேரம் அவை அதை இதை பயன்படுத்தல சரியா செய்யல. அவர் சுயதன் என்ற கேள்வி என்றால் அவர் வந்து நேரடியாக சேலஞ்ச் பண்ணட்டும் பார்ப்போம் தான் அதுல சரியாக ITVRல தமிழரசு கட்சியும் சுயதனும் பொறுப்பெடுக்கும். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வந்து மாகாண சபையே வேண்டாம் என்று சொல்லுது. அது மாகாண சபை தராட்டி நல்ல விஷயம், இந்தியா தலைநாட்டி நல்ல விஷயம் என்று அவர் என்னத்துக்கு இதுல உள்ளூராட்சி சபையில போட்டிடுறாரு நினைக்கிறீங்க? இல்ல அது அவருக்காக நான் கதை கேளாத. எங்களை பொறுத்தளவில் நாங்கள் நினைக்கிறோம் ஒரு அரசியல் தீர்வு வர மட்டும் அது ஒரு ஆரம்பமா நாங்கள் இந்த இருக்கிறத எடுக்க வரும்.
மாகாண சபை இன்னொரு பிரச்சனையும் இருக்குல்ல. இப்ப கடந்த காலத்துல வடமாகாண சபையை கைப்பற்றி போட்டு விக்னேஸ்வரன் தலைமையிலான ஆட்கள் சொன்ன நாங்கள் இதை கைப்பற்றினதுக்கு காரணம் இபிடிபி வந்து அதுல குந்திருமன்றதுக்காகத்தான் நாங்கள் கைப்பற்றினாங்கள். இது எவ்வளவு பிரயோசனமற்ற சபை என்றதை காட்டுறதுக்காகத்தான் நாங்கள் கைப்பற்றினாங்கள். அப்படி என்றா இதே விஷயத்த உள்ளூராட்சி சபையை நாங்கள் கைப்பற்றினாங்கள் என்னென்றால் என்பிபி வந்து கைப்பற்றிடக்கூடாது, இதுல ஒரு பிரயோசனம் இல்லை என்று காட்டுறதுக்காகத்தான் நாங்க தேர்தல் வந்து வென்ற நாங்கள் என்று கஜேந்திரகுமாரோ நீங்களோ தமிழரசு கட்சியோ சொல்லாதான். இல்ல நாங்கள் எந்த காலத்திலயும் நாங்கள் அப்படி சொல்லல. இதுல ஒரு பிரயோசனம் இல்லை, அதுக்கு தானே இல்லை. நாங்கள் இந்த லிமிடெட் பவர்ஸை பாவிச்சு இதுக்கு காணாத அதிகாரத்தை தீவிர மூலமா ஏமான மாநசபை அதிகாரங்களை சென்ட்ரல் எடுத்துட்டு அப்ப அதெல்லாம் மீளப்பெறணும். நாங்கள் அதுல பாடசாலைகள் ஹாஸ்பிட்டல்களுக்கான அதிகாரங்கள் மீள எடுத்துட்டோம். அப்ப நாங்கள் அதை திருப்பி மாநசபைக்கு அந்த அதிகாரங்கள் எடுக்கணும். தமிழ் மக்கள் என்னென்னு நம்புறது? இப்ப நீங்க சொல்றீங்க ஓகே நாங்கள் கட்டாயம் அபிவிருத்தி செய்ய மாட்டோம். இப்ப தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோ அல்லது தமிழரசு கட்சியோ ஆட்சி அதிகாரத்தை பெற்ற பிறகு இதுல ஒரு பிரயோசனம் இல்லை என்று காட்டுறதுக்கு தானே நாங்கள் செய்தாங்கள் என்று சொன்னால் இவர்களுக்கு அளிக்கிற வாக்குகள் வீண் தானே. இல்ல மக்கள் இப்ப தெளிவா இருக்கிறார்கள். 2009 போர் முடிஞ்ச பிறகு 10-15 பிறந்தவர் எல்லாம் இன்றைக்கு ஓட்டிங் பவரோட வந்துட்டு இன்றைக்கு அவர்களுக்கு எல்லாம் ஓட்டளிக்கக்கூடிய அதிகாரங்கள் வந்துட்டு அந்த இளைஞர்கள் திங்கிங்கள் இதுல எல்லாம் டிஃப்ரெண்ட். நீங்கள் அந்த இளைஞர்களுடைய அபிலாசைகள் அவர்களுக்கு இன்றைக்கு இந்த டிஜிட்டல் இதுகள் இந்த சோசியல் மீடியா அக்சஸ் எல்லாம் இருக்குது. அப்ப நீங்கள் அந்த பழங்கதைகளை தொடர்ந்து சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் சோசியல் மீடியா அக்சஸ்ல அவர்கள் கணக்க இதுகள் என்ன நடக்குது இந்த இதுகளை அவர்கள் உருவாங்குவார்கள். அப்ப அவர்களுடைய சிந்தனைகள் அவர்களுக்குரிய வேலை வாய்ப்புகள் அவர்களுக்குரிய இதுகளை நீங்கள் வழங்கவில்லை என்றால் அந்த இளைஞர்கள் இப்ப இனிவார அந்த யங் ஜெனரேஷன் ஓட் வந்து உங்களோட கட்சியிலே கிடைக்காது. இன்றைக்கு இந்த சங்கரி ஐயா என்ற கட்சி இன்றைக்கு இல்லாம போனதுக்கு இது ஒரு காரணம். ஏன்னா புது இளைஞர்கள் நாங்க உருவாங்கப்படுது. அவற்றை அந்த பழம் ஐடியாலேயே அந்த கட்சி இருந்தபடியே அந்த கட்சி இன்றைக்கு இல்லாம போய் வரதராஜ பெருமாள் வரதராஜ பெருமாள் இபிஆர்ல இந்த விங்ல ஒரு கட்சி சமூக ஜன கட்சி அந்த கட்சியும் இல்லாம போயிட்டு. ஏனென்றா நீங்கள் அந்த என்ன பிரச்சனை என்றால் இப்ப இன்னைக்கு தமிழரசு கட்சியின் சுகிர்தன் அவருடைய வீட்டுக்குள்ள அவரோட இணைந்து பணியாற்றின ஒரு பெண் வந்து தற்கொலை செய்து கொண்டார். தற்கொலை கொலை என்று சொல்லப்பட்டது, பிறகு தற்கொலை என்று சொல்லி பேசப்பட்டது. அவரு அந்த வழக்கு இன்னும் அது தற்கொலையாக இருந்தா கூட அவர்களுக்கு ஒரு மோரல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அதே போல பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா வந்து இந்த பெண்களை, அதுவும் டிக்டாக்ல வந்த இளம் பெண் வருது, அவரை போய் விபச்சாரி என்று சொல்லி பட்டம் கொடுத்தார். அதுக்கு பிறகு சட்டத்தரணி சுவாஸ்திகாவை விபச்சாரி என்றார், சங்கரிய விபச்சாரி என்றார். இவர் போய் என்ன பேர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தோடு கூட்டம் அமைச்சிருக்கிறார். கஜேந்திரகுமார் வரவேற்றிருக்கிறார். அதே போல மாகாண சபையில மிக மோசமான ஊழல் புரிந்தவர் பொன் ஐங்கரநேசன். அவரோட இவர்கள் தான் தமிழ் மக்களுக்கு தலைமை தாங்கிறதா? இல்ல இது இப்ப நான் இன்னொரு அரசியல் கட்சிகள் இருந்து கொண்டு அவர்களுக்கு இந்த குற்றச்சாட்டு எந்த அரசியல் கட்சி தெலுங்குல இருக்கிறத கேட்டீங்கன்னா நான் அவரை பற்றின கருத்து சொல்லலாம். நான் அதுக்கு கருத்து சொல்றது அரசியல் நாகரிகம் இல்லை, அது மக்கள் தானே தீர்ப்பளிக்கணும். இப்ப என்ன கேட்டீங்கன்னா இப்ப ஐங்கரநேசன் மெயினா அவர் போனது அவருக்குரிய பிரதேசம் வந்து நல்லூர். இன்றைக்கு அந்த நல்லூர் நாளைக்கு இந்த தமிழ் தேசிய முன்னணி ரிஜெக்ட் பண்ணப்பட்டு அப்ப அவற்ற அரசியல் எதிர்காலம் வந்து நீ கேள்விக்குறி. இப்ப மணிவண்ணன் வந்து இந்த கூட்டுக்குள்ள வராமல் போனார். மெயினா ஏனென்றால் அவற்ற பொலிட்டிக்கல் பேஸ் வந்து யாழ்ப்பாணம். அவர்களுடைய பெரும்பாலான வேட்புமனுக்களை நிராகரிக்க அதுல அவற்ற மெயின் இப்ப அங்கால ரிஜெக்ட் பண்ணப்பட்டாலும் இன்னைக்கு மான் சின்னம் வந்து ஒரு எதிர்காலத்துல ஒரு அரசியல் கால் ஊண்டி வரணும்னா இந்த மாநகர சபை அவர் கைப்பற்றினா தான் அது முடிஞ்சிருக்கு. இப்ப மாநகர சபையில இன்றைக்கு அந்த வேட்புமனு ரிஜெக்ட் பண்ணப்பட்டது. நீ கேஸ்ல என்ன மாதிரி நடக்குவது தெரியாது. இப்ப இந்த மாநகர சபை இந்த இது அவருக்கு இல்லையாண்டா அவற்றை அரசியல் எதிர்காலம் ஒரு 4 வருஷத்துக்கு இனி அவர் மாகாண சபையைத்தான் எய்ம் பண்ணுவோம். மாகாண சபையில வெற்றி வாய்ப்பு என்பது காம்படிஷன் ஹை. இதுல அவற்ற வெற்றி வாய்ப்பு கூடவே இருந்தது. அது மாதிரி இப்ப ஐங்கரநேசன் வந்து இந்த லோக்கல் எலெக்ஷன்ல உங்களுக்கு ஒரு 2000, 3000, 5000 ஓட் காணும். அப்ப ஐங்கரநேசன் இது ஒரு அடிபட்டு போகுது. அப்ப சில உண்மையிலே இந்த லோக்கல் எலெக்ஷன்ல வெல்ற, இந்த உள்ளூராட்சியில வெல்ற என்பது கட்சிகளுக்கு ஒரு அடிப்படையான விஷயம். அதுல கட்சிகள் இப்ப எங்களை பொறுத்தளவுல நாங்கள் டெபுட்டி மேயரா எங்களோட ஈசன் இருந்தது. அப்ப இதுல இப்ப எங்களுக்கு ஒரு 6 இல்ல 10 ஆசனம் கிடைச்சிருந்தா யாழ் மாநகர சபையில அந்த ஆட்சி யார் தீர்மானிக்கிறதுன்றதுல நாங்க ஒரு கிங் மேக்கரா இருப்போம். அப்ப நாங்கள் ஒரு வேப்பம் தானே, சரி எங்களுக்கு டெபுட்டி மேயர் தரணும் தந்தா தான் நாங்கள் சரி இப்ப நாங்கள் 10 சீட்டில் இருக்கிறோம், இன்னொரு 15 சீட் எடுத்த ஒரு கட்சி ஆட்சி அமைக்க கேட்குதான்னு நான் சொன்னேன் ஓகே உங்களுக்கு மேயர் எங்களுக்கு டெபுட்டி மேயர் தேவை.
அப்ப அப்படி கொத்த இதுகளெல்லாம் இல்லாம போகும். அப்படி இவர்கள் அந்த பதவிகளுக்கு நியமிக்கப்படுகின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு சம்பளமும் வழங்கப்படும். அப்படியா? நிச்சயமா இல்ல அங்கத்தவர்களும் சம்பளம் வழங்கப்படும். சகல எல்லாருக்கும் சம்பளம் வழங்கப்படும். அதான் இப்ப என்னடா அப்படி என்று சொல்லிக்குள்ள இது வந்து அந்த கட்சியினுடைய ஒரு தொழில் பலம் கொண்டு வருகிறது எல்லாம். நிச்சயமா என்னடா இல்ல இப்ப தொடர்ச்சியாக தங்களை அர்ப்பணித்து வேலை செய்யக்கூடிய சம்பளம் பெறுகிற பணியாளர்கள் வந்து கட்சிகளுக்கு வருவினம் ஒரு தொகையா வருவினம். நிச்சயம் இப்ப என்னண்டா இப்ப எங்களுக்கு இப்ப கட்சிகள்ல நாங்கள் எல்லாரும் இப்ப எல்லாரும் இருக்கிறோம். கட்சியில என்னண்டா இப்ப இங்க இருக்கிற எங்க அங்க நாட்டில் இருக்கிறவர்களுக்கு ஃபுல் டைமா வந்து இயக்கமா இருக்கீங்களா எல்லாரும் ஃபுல் டைமா இயக்கங்கள் கேம்ப்ல இருந்தாங்க. இப்ப அப்படி இல்லை, அவர்கள் எல்லாம் வேலை செய்யறது. ஏன்னா அவர்களுக்கு இந்த உள்ளூராட்சி மன்றத்திலயோ மாகாண சபையோ எம்பி இல்லாட்டி அவர் ஃபுல் டைமா கட்சிக்கு வேலை செய்யல. ஏன்னா அவர்கள் தங்களோட குடும்பத்தை பார்க்கறதுக்காக அவர்கள் தங்களோட தொழிலை புரியும். அப்ப அந்த 5 நாள் ஒர்க்ல என்ன சாட்டர்டே சண்டே ஒரு ஈவினிங் தான் அவர்களுக்கு டைம் கிடைக்கும். ஆனா இந்த உள்ளூராட்சி சபைகள் இந்த மாகாண சபைகளுக்கு கட்சிகளுக்கு என்னன்னா ஒரு மேன் பவர் கூட நீங்க கட்சிகள் இப்ப எங்களுக்கு இந்த உள்ளூராட்சி சபையில 50-60 மெம்பர்ஸ் எலெக்ட் பண்ணப்பட்டால் அவ்வளவு எங்களுக்கு யாழ் மாவட்டத்தில் ஒரு பெலாம். ஏன்னா அவர்கள் ஃபுல் டைம் 50 மெம்பர்கள் செலக்ட் பண்ணப்பட்டா உங்களுக்கு முழு நேர சம்பளம் எடுத்து வேலை செய்யக்கூடிய ஒரு 50 பேர் இருக்கணும். 50 பேருக்கு கிளையும் இன்னும் ஒரு 10 பேரோ 5 பேரோ இருப்பினும் அது கட்சியில இப்பலாம் அது எந்த கட்சி கண்டாலும் அப்படி என்னங்க உள்ளூராட்சி தேர்தல் வந்து இவர்களுடைய ஒரு பரீட்சை களம் போலத்தான் அமைய போகுது இந்த முறை. நிச்சயமா இது எல்லா கட்சிக்கும் இந்த இப்ப இல்லாம போயிரு. இப்ப இல்லாட்டி இந்த கட்சிகள் லாங் டேர்ம்ல இருந்தபடியே இதுல இப்ப இபிடிபி இப்ப அடுத்த இப்ப என்னென்றால் இப்ப மக்கள் வந்து இப்ப எனக்கு வார செய்திகள் இப்ப அது நீங்க தென்னிலங்கையில நான் சிங்கள தரப்போட கதை கேட்கல கணிசமான இதை என்பிபி தான் எடுக்க போகுது. நீங்கள் அந்த படுதோல்வி என்றதை நீங்கள் எதிர்பார்க்காங்க. ஒரு சின்ன அந்த தேங்காய் பிரச்சனை இந்த அரிசி பிரச்சனைகள்ல சில இதுகள் இருந்திருந்தாலும் ஆனால் அங்க நீங்கள் எதிர்பார்க்கிற மாதிரி அங்க என்பிபி தோல்வி என்பிபி வடகிழக்குல கூட லீடிங்ல இன்றைக்கு தென்பகுதியை விட வடக்கு கிழக்குல என்பிபி கூடுதலான வெற்றியை பெறும் என்ற ஒரு எண்ணப்பாடுதான் இருக்கு. இல்ல அது உண்மையும் தான். அப்படியான இதெல்லாம் செய்தி எல்லாம் வந்து இருக்குது. இருக்கிற வேட்பாளர்கள் எல்லாரும் கல்வி தகுதிகள் அதுகள் இந்த விஷயங்கள்லையும் கூடுதலாக இருக்கிறோம். சமூகத்திலையும் வேலை செய்கிறார்கள். மற்றது அவர்கள் ஒரு கட்சி கட்டமைப்பு வலுவான இறுக்கமான கட்சி கட்டமைப்பு ஒன்றையும் வச்சிருக்கிறோம். இல்ல இதுல என்ன பிரச்சனை என்றால் இப்ப என்பிபியில வந்திருக்கிற இந்த புது கேண்டிடேட்டுக்கு இவர்களுக்கு அந்த பழைய பின்னணி இல்லை. இப்ப நீங்கள் இப்ப மற்ற கட்சியில் அன்றைக்கே சொல்றாரோ இவர் அவரை கடத்தினார், இவர் அயில கொள்ளையடிச்சார், இவர் இதை செய்தார். சில அந்த பின்னணிகள் இருக்கு. ஒரு போடைக்குல ஓகே இவர் டாக்டர் கேம்பஸ்ல இருந்து ஒருத்தர் ப்ரொஃபஸர் போட்டிருக்காரு. அவருக்கு ஒரு இயக்கங்களோட இருந்து அவரை கடத்தினார், இவரை மண்டையில ஓட்டார் என்ற பின்னணிகள் இல்ல. அப்ப இவரை நோக்கி நீங்கள் குற்றஞ்சாட்டல. அப்ப இனி தேடி பிடிக்கணும். இவர் ப்ரொஃபஸரா இருக்கல அந்த பெண்ணுக்கு இதை இனி அதை தேடி பிடிச்சு இவர் அந்த பெண்ணை போய் காட்டினார், இதை செய்தார் என்று சமூக விலங்குகள்ல உடனே பொலிட்டிக்கல் ரீதியா மக்களை செய்யறதுக்கு இந்த இதுகளை தான் தேடி பிடிச்சு விடுறது. அரசியல் ரீதியா அவரோட மோதுறதுக்கு பலமில்லா போய்க்கல டக்குன்னு இப்படி கொஞ்சம் நெகட்டிவ் இதுகளை தூக்கி போடுறது. இப்ப எல்லா வகையிலையும் பார்க்கக்குள்ள தேர்தல் களம் அந்த உள்ளூராட்சி தேர்தல் களம் தேசிய மக்கள் சக்திக்கு தான் கூடுதலாக சாதகமாக இருக்கிறது. தமிழ் மக்கள் மத்தியில மக்கள் நாங்க இப்ப கிட்டத்தட்ட மக்கள் வந்து இன்னும் பார்க்கிறார்கள் நாங்கள் பிரிஞ்சிருக்கிறோம், இன்னும் ஒற்றுமைப்படையில. இப்ப நீங்கள் இவ்வளவு இது காலத்துக்கு பிறகுதான் இன்றைக்கு இன்றைக்கு கஜேந்திரமார் ஒரு ஐக்கியத்துக்குள்ள வந்தது. இந்த கடந்த தேர்தல் தோல்விக்கு பிறகு திரும்ப இந்த 2009 இந்த ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்ட பிறகு இவ்வளவு தூரம் முயற்சித்து நாங்கள் ஒரு ஐக்கியத்துக்கு வர. ஆனால் இன்றைக்குத்தான் அவர் ஒரு ஐக்கிய முன்னணியில வந்திருக்கிறார். இந்த கடந்த தேர்தலுக்கு பிறகுதான் ஒரு ஐக்கிய முன்னணிக்கு அது சரியோ புள்ளியோ அவர்களுக்கு ஓட் பேங்க் இருக்கோ இல்லையோன்ற வர ஏதோ ஒரு ஐக்கிய முன்னணிக்குள்ள அவர் வந்திருக்கிறார். நான் நினைக்கிறேன் இந்த உள்ளூராட்சி தேர்தலுக்கு பிறகு கட்சிகளுக்கு இன்னும் மக்கள் பாடம் படிப்பிக்க இந்த தமிழ் கட்சி நான் சொல்றேன் இந்த தமிழ் கட்சிகளை சொல்றேன். இந்த தமிழ் கட்சிகள் ஒரு இதுக்குள்ள இல்ல இதுலயே முன்னராட்டி அடுத்த இனிவார மாகாண சபைக்கு பிறகு அடுத்த முறை பாராளுமன்ற தேர்தலில் ஒரு ஐக்கியமா வரையணும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இப்ப இந்த நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த உள்ளூராட்சி தேர்தல்ல வந்து அவர்கள் வெற்றி பெறுறது, கட்சியுடைய உறுப்பினர்கள் வெற்றி பெறுறது பல முக்கியம். அவர்கள் வெற்றி பெறுவதன் மூலமாகத்தான் அடுத்த மாகாண சபை தேர்தலில் கூடுதலான வாக்குகளை பெறுவதற்கான வாய்ப்பை பெறலாம். அப்படி இதுல அவர்கள் தோற்றுவிட்டால் அல்லது அவர்கள் வேட்பாளர்களை
அவர்களுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெறவில்லை என்றால் கிட்டத்தட்ட அவர்களுடைய அரசியலுக்கு ஒரு அஸ்தமனமாக போகும் என்ற கிட்டத்தட்ட அர்ஜுனா பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா, அடுத்தது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், பொன் ஐங்கரநேசன், ஏன் உங்களுக்கு கூட இதுல நீங்கள் வெற்றிவாக எடுக்கவில்லை என்றால் உறுப்பினர்கள் வெல்லவில்லை. அர்ஜுனா வந்து ஆல்ரெடி அவுட், கேம் ஓவர் என்ற மாதிரி தான் தெரியுது. இப்ப இல்ல, இப்ப மற்றவர்களுக்கும் இதுதான் நிலைமையா? இல்ல நீங்கள் கட்சியின் இது சுருங்கி கொண்டு வரமே ஒழிய, இப்ப என்னன்னா இப்ப கஜேந்திரமா இருக்கின்ற ஒரு போட் பேங்க் ஒன்று இருக்கு, அதுல தனியா கஜேந்திரமா தான் கொண்டு கொண்டு இருப்பார். இப்ப நீங்க ஸ்ரீதரன் எடுத்தீங்கன்னா கிளிநொச்சியில அவர் கொண்டு ஒன்று இருக்கு, அப்ப அதுல ஸ்ரீதரன் கொண்டு கொண்டு இருப்பார். இப்ப அங்கால தமிழக கட்சி தோத்தாலும் ஸ்ரீதரன் கிளிநொச்சியில அவருக்கு ஒரு ஓட் பேங்க் ஒன்று, செல்வம் அடக்கலானுக்கு மன்னார்ல அவருக்கு ஏதோ ஒன்று மத அவருக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்கு, அதை நீங்க விழுத்தல. இப்ப தெலோ இங்க தோத்தாலும் அங்கால செல்வம் அடக்கலான்னு வெல்லுவேன். நீங்க அதை வச்சு சொல்லலாம். இப்ப கட்சியில் இப்ப ஆனந்த சங்கரி மாதிரி கட்சியில் ஒரு காட்டத்துல இல்லாம போலாம் லாங் டேர்ம்ல. இப்ப ஆனந்த சங்கரி இந்த இது போனோட அவர் தோத்து அவரால் வெளியெல்லாம் போனோட அந்த கட்சி இரண்டு அடுத்த யங்ஸ்டர்ஸ் இல்லையா, அடுத்த கட்டங்கள் இல்லையா, அந்த கட்சி எல்லாம் போயிட்டு இல்ல அவருக்கு பணியாற்றுவதற்கு ஆட்கள் அதான் சுருங்கி. இப்ப என்னன்னா இப்ப தமிழிசை கட்சிக்கு அடுத்ததா வடகிழக்குல முகமுள்ள கட்சிய இன்னைக்கு டெலோ இருக்குது, இன்னைக்கு ட்ரிங்கோலையோ வெட்டிகளோ அம்பாரலையோ. இதுகள் எங்களுக்கு இந்த மாகாண சபைகள்ல பாராளுமன்றத்துல லோக்கல் எலெக்ஷன்ல மெம்பர்ஸ் இல்லாம போய்க்கல எங்கட கிழக்கு பிரதேசங்களும் அடிபட்டு போலாம். சுருங்கி கிழக்குல வந்து உங்களுக்கு ஒரு சின்ன நெருடல் ஒன்று வரும் நினைக்கிறேன். பிள்ளையான் கருணா இணைந்திருக்கிறார்கள் நேற்று, அதே போல வியாழேந்திரனும் இணைந்திருக்கிறார். இந்த கூட்டு வந்து உங்களோட வாக்கு வங்கிக்கு, ஏன்னா என்பிபிக்கு எதிரானாக்கள் இந்த வாக்கு பிரிய போகுது இல்ல? இல்ல இது வந்து இந்த மாதிரி பாக்குறோம்னா இப்ப இந்த சனம் தானே மாறி மாறி போகுது. என்னென்றால் இந்த அரசு முந்தி வந்து இப்ப இபிடிபிக்கும் அங்கஜனுக்கும் போட்ட கிரௌட் வந்து என்னடா இவர் யூஎன்பி அல்லது எஸ்ஜேபி ஆட்சி அமைக்கும், அப்ப இவர்கள் மினிஸ்டரா வருவார்கள், இவர்கள் கூட நாங்கள் இதற்கு சில காரியங்களை ஆற்றலாம் என்ற அந்த ஓட் பேங்க் இருக்குத்தானே, அதுதான் அப்படியே என்பிபிக்கு போனது. அது மாதிரி இங்க பரிகள எடுத்தீங்க என்றால் இப்ப யூஎன்பி ஆட்சி அமைச்சால் அல்ல எஸ்ஏபி ஆட்சி அமைச்சால் பிள்ளையானுக்கு ஒரு மினிஸ்டர் போஸ்ட் கிடைக்கும். அப்ப அந்த ஓட் பேங்க் வந்து என்பிபிக்கு போகுமே தவிர இந்த பிள்ளையான் இந்த வியாழேந்திரனுக்கு தெரியும். இப்ப இந்த என்பிபி தான் தொடர்ந்து ஆட்சியில இருக்க போகுது 5 வருஷம். அடுத்த இதுவரையில இப்ப அவன் பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளவுக்கு பேட்னு சொல்றதுக்கு இல்ல. அவர்கள் தொடர்ந்து இன்னும் ஒரு 5 வருஷம் இருப்பார்களா இருந்தால் இந்த இவர்கள் எல்லாம் இந்த முஸ்லீம் கட்சிகள் இந்த இவரெல்லாம் ஓட் பேங்க் இல்லாம போகும். இந்த தேசிய கட்சிகளுக்கு பிரச்சனை இல்லை, இவரெல்லாம் இல்லாம போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கே தவிர, அதாவது உள்ளூருக்கு இருக்கிற கட்சிகள் இந்த நான் சொல்றேன் இந்த அரசு ஆதரவை நம்ப இந்த மினிஸ்டர் போஸ்ட் எந்த கட்சி வந்தாலும் நான் மினிஸ்டர் போஸ்ட் எடுப்பேன். வியாழேந்திரனோ அல்லது டாக்லஸோ அல்லது இந்த முஸ்லீம் கட்சிகள் அவை இவர்கள் தாக்கு பிடிக்கல. மினிஸ்ட்ரி இவைகள் இந்த சனத்துக்கு தெரியும் என்பிபி இருக்க மட்டும் இவைக்கு மினிஸ்டர் போஸ்ட் இல்லையா. அப்ப அந்த மக்கள் வந்து நேரடியா என்னத்துக்கு இந்த ஏஜென்ட் கிட்ட போவோம், நேர டைரக்டா நாங்கள் என்பிபி எலெக்ட் பண்ணி விடுவோம். பிள்ளையானாக்கள் எதிர்காலம், வியாழன் எதிர்காலம், டக்ளஸ் எதிர்காலம், அங்கஜன் இந்த முறை இதுல அங்கஜன் நீங்க பாத்தீங்கன்னா போன தேர்தல்ல ஒரு 40,000க்கு மேல ஓட்டு எடுத்தால் இந்த முறை லோக்கல் எலெக்ஷன்ல இல்ல. அப்ப இவர் வந்துட்டார், இவர் தான் தொடர்ந்து இருக்க போறாரு இல்ல. இப்ப அர்ஜுனா ஒரு எலெக்ஷன்ல வந்துட்டார், இனி அதுக்கு அவர் தான் ஏதோ இந்த அடிபட்டோடனே மாகாண சபை அடிபட்டோடனே அவர்கிட்ட இதோட ஒரே ஒரு அந்த சாவச்சேரி ஹாஸ்பிட்டல் இஷ்யூவால அதுக்காக சனம் போட் பண்ணது. சில வேலை இன்றைக்கு அவர்கிட்ட ஒரே ஒரு இது சபை அங்கேயும் சாவச்சேரி அந்த மக்கள் இன்னைக்கு அந்த சாவச்சேரி ஹாஸ்பிட்டல் அதை நாங்கள் அக்செப்ட் பண்ணதான் மேடம். என்ன நான் அர்ஜுனாண்ட கேம் வந்து கிட்டத்தட்ட ஓவர் தான். அதை நினைக்கிறேன் மாகாண சபைக்கும் அவர் வெல்றதுக்கான வாய்ப்பு இருக்க மாட்டேன். ஒரு ஹாஸ்பிட்டல் இஷ்யூவை வச்சுக்கொண்டு தொடர்ச்சியா நீங்கள் அடுத்தடுத்த இஷ்யூகள் வரைக்கும் ஒரு இஷ்யூவை வச்சுக்கொண்டு நீங்கள் தொடர்ச்சியா நீங்கள் மக்கள் மத்தியில செல்லலாம். கிட்டத்தட்ட கௌசல்யாவையும் இந்த படிவங்கள் சரியா நிரப்பதால கட்டாய லீவ்ல அனுப்பிட்டார் போல இருக்கு. இல்ல அது நான் அந்த இன்னொரு கட்சியை பற்றி தனிப்பட்ட விமர்சனங்களுக்குள்ள நான் போக விரும்ப இல்லை. அது தொடர்ச்சியா நின்று பிடிக்கிறது ஒரு இண்டிபெண்டன்ட் இதுக்கு கஷ்டம். ஏனென்றால் இந்த இந்தியாவை எடுத்தீங்கன்னா ஆத்தமாமி என்ற கட்சியில இருந்து இப்படிதான் இண்டிபெண்டா வந்தே கட்டமைப்பு வந்தது. இவர்கிட்ட அப்படி இவரோட சார்ஜர்ல போட்ட ஆக்களை சில பேர் விலகிட்டு நான் அந்த பிரதேசத்தை சேர்ந்தவனோட எனக்கு சார்ஜருக்கு என்ன நடக்குதுன்றது அவரோட கூட இருந்த கௌசல்யா நரேனே
விலத்திட்டார் அல்லது இவர் விலத்தி விட்டுட்டார் அல்லது அவரை விலத்தி கொண்டார் என்று இல்ல அவருக்கு இப்ப அடுத்த கேஸ் ஒன்று வருது. அதுல கட்டாயம் இவற்றை போக மாட்டான்னு நினைக்கிறேன். இப்ப அவர்கிட்ட கேஸ் வந்து நான் நினைக்கிறேன் வாரம் மாசம் இன்னும் வருதுன்னு நினைக்கிறேன். அந்த தேர்வு சட்டத்துல இது ஒரு இம்பார்ட்டன்டா கவர்மெண்ட் சர்வன் வந்து அந்த வேலையை ராஜினாமா செய்துதான் நீங்கள் அந்த கேஸ்ல நான் நினைக்கல சட்டத்தை மீறி இருக்கிறார். ஆனால் டோட்டல் ஓட் ரிஜெக்ட் பண்ணப்பட்டால் அப்ப டிடிஎன்ஏக்கு தான் அடுத்தது வரும். நன்றி சார். நான் நினைக்கிறேன் பல்வேறு விஷயங்களையும் கலந்துரையாடி இருக்கிறோம். இந்த உள்ளூராட்சி தேர்தலின் அடிப்படை அம்சங்கள் கனதையும் பார்த்துக்கிறோம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட இந்த விஷயங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நினைக்கிறேன் அரசியல் மிக வேகமாக நடந்து கொண்டு போயிருக்கு. மீண்டும் அடுத்த செவ்வாய்க்கிழமை அல்லது புதன்கிழமை என்றால் கூட தெரியும் எங்களோட ஜட்மெண்ட் வந்துடும் நினைக்கிறேன். செவ்வாய் டியூஸ்டே அல்லது வெனிஸ்டே இந்த ஜட்மெண்ட் மேடைக்குள்ள நான் இதை பற்றி நாங்கள் சந்திப்போம்.